நீ இவ்வாறு செய்வாய் என்று நினைக்கவில்லை ஜோதா. ஆனால் தந்தை, நீ எனது மகள் என்ற விஷயத்தை மறந்து விட்டாயா? நீ கல்யாணமாகாத ஸ்ரீ என்ற விஷயத்தை மறந்து விட்டாயா? ராஜா சூரியபான் தான் தெளிவாக கூறினார் அல்லவா, போருக்கு முன்பாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. அவ்வாறு இருந்தும் நடுராத்திரியில் நீ சென்று அவரை பார்த்திருக்கிறாய் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நான் கூற வருவதை தாங்கள் ஏன் கேட்க? இதுவரை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். இனிமேலும் நீ கூறுவதை கேட்க வேண்டுமா? திருமணம் நடந்திருந்தால் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க முடியாது. ஆனால் திருமணத்திற்கு முன்பாகவே இவ்வாறு சந்திப்பது. நான் ராஜா சூரியபானுவை எதுவும் கூற முடியாது. அவர் எனது வருங்கால மாப்பிள்ளை, அதோடு அவருக்கு வாக்கும் அளித்திருக்கிறேன். ஆனால் நீ செய்த காரியத்திற்காக கழுத்தை நெருக்க வேண்டாம், நிறுத்தி விடுங்கள் தந்தையே. ஆனால் ஒரு முறை நான் கூற வருவதை கேளுங்கள். எங்கள் 2 பேருக்கும் மடல் அனுப்பி எங்களை அங்கு வரவைத்திருந்தார்கள் தந்தையே. அவரை சந்தித்த பிறகுதான் அவை அனைத்தும் பொய் என்று உணர்ந்தேன். எதற்காக இவ்வாறெல்லாம் செய்தார்கள்? இது எதிரிகளின் சதியா என்று தெரியவில்லை தந்தையே. அம்மா, நீங்களாவது நான் கூறுவதை நம்புகிறீர்களா? மாட்டேன். நீ கூற வருவதை என் மனம் ஏற்கவில்லை ஜோதா. தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திருமணம் வேண்டாம் என்று கூறிவிட்டு நாங்கள் இருவரும் ஆனால் நீ சென்றது உண்மைதானே? சந்தித்தாய் அல்லவா? என் முடிவை இறுதியானதென்றால் இவர்களுக்கு நானே திருமணம் செய்து வைத்திருப்பேன். நல்ல நாள் பார்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விடலாம் அல்லவா? எனக்கு பகவான் தாஸின் ஆலோசனை பிடித்திருக்கிறது. தாங்கள் கூறியது சரிதான். நாகபஞ்சமியை விட வேறு நல்ல முகூர்த்தம் இல்லை. ஆனால் விஷயம் அது மட்டுமல்ல. ராஜா சூரியபானுவை ஒப்புக்கொள்ள வைப்பது யார்? நான் செய்கிறேன். நான் அவரை ஒப்புக்கொள்ள செய்கிறேன். நான் சென்று அவரை சந்திக்கிறேன். இல்லை மேனாவதி, ஒரு மகாராணிக்கு அது உகந்ததல்ல. ஆனால் ஒரு தாய்க்கு அது உகந்ததல்லவா? அதுவும் மகளின் வாழ்க்கை என்று வரும்பொழுது. மைனாவதி கூறுவதும் சரிதான் பார்பன். சூரியபானை சந்திக்க ஏற்பாடு செய். இவள் சென்று பேசி பார்க்கட்டும். பொதுவாக பெண்கள் பேசுவதை ஆண்கள் தட்ட மாட்டார்கள். தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். நான் பார்த்துக் கொள்கிறேன். மருமகனே, வணக்கம் மகாராணி. தாங்கள் இங்கு வந்து கொண்டிருப்பதாக சற்று முன்புதான் தகவல் வந்தது. எனது மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சற்று புரியும்படி கூறுங்கள். விவரிப்பதற்கு கையில் போதிய நேரம் இல்லை. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். குலத்தின் மானம் மரியாதையை காப்பாற்றுவதற்காகத்தான் யாம் இங்கு வரும்படி ஆயிற்று. எங்கள் இருவருக்கும் மத்தியில் நடக்கக்கூடாது எதுவும் நடக்கவில்லை. இந்த சந்தேகம் தானே தங்களின் பார்வைக்கு தென்படுகிறது? அவ்வாறு நடக்கவில்லை என்று யாமும் அறிவோம். ஆனால் இது உலகத்துக்கு தெரியாதே. நமக்கு தீங்கு நினைப்பவர்கள் யாரோ அவர்கள் செய்த சதியாகத்தான் நான் இதை எண்ணுகிறேன். அது இப்பொழுது தேவையில்லை. ஜோதாவை பற்றி தவறாக பேச யாருக்கு தைரியம் உள்ளது? அந்த ஒரே காரணத்துக்காக தான் அனைத்து விதிகளையும் மீறி உங்களை சந்திக்க நான் இங்கு வந்தேன். தங்களின் கவலை எனக்கு புரிகிறது. என் மனதில் பட்டது என்னவென்றால், ஒருவேளை போரில் எனக்கு ஏதாவது நேர்ந்தால் ஜோதாவின் நிலைமை என்ன ஆவது? அவளுக்கும் அதே நிலைதான். மற்ற ராணிகளுக்கு ஏற்பட போகும் அதே நிலைதான் அவளுக்கும். ஒருவேளை அசம்பாவிதம் ஏதாவது நடந்துவிட்டால் நான் அவளை ஜோஹரின் நெருப்பில் நானே சுயமாக அவளை சேர்த்து விடுவேன். ஆனால் எமக்கு அதில் விருப்பமில்லை. தங்கள் விருப்பமாக கருதாமல் ஜோதாவின் தலையெழுத்தாக கருதி இந்த திருமணத்திற்கு சரி என்று கூறுங்கள். அனைத்து ராஜபுத்திர ராஜ்யங்களும் தங்கள் இருவரையும் ஒன்றாக்கிவிட்டது. இனி இதை நாம் மாற்ற முடியாது. தயவு செய்து ஜோதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்களிடம் வேண்டிக் கொள்ளத்தான் முடியும், கட்டளையிட முடியாது.
பெண்ணை பெற்றவள் கை எந்த தானே முடியும்? ஏன் இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள்? தங்களின் விண்ணப்பம் எனக்கு கட்டளையாகும். ஜலாலின் தலையை வெட்டி அதன் பிறகே ஜோதாவை நான் மணமுடிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே ஒரு தாய் தன் மகளின் வாழ்க்கைக்காக போராடுகிறாள். நான் இதை எவ்வாறு மறுக்க முடியும்? தாங்கள் கூறியதைப் போல் நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். என் சார்பாக தங்களின் தாய்க்கும் தந்தைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். ஒருபுறம் தன் தங்கையின் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்க, மறுபுறமோ தனது அண்ணனை தனது சொந்தங்களை எதிர்க்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். நன்கு வாள்களை வீசுங்கள், முழு பலத்துடன் தாக்குங்கள். சேனைகள் பலவீனமாகிவிட்டால் அரசன் வெற்றி அடைவது இயலாத காரியமாகிவிடும். உங்கள் ஒருவரின் வாளாவது என்னை தொட்டுவிட்டால் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் போருக்கு ஆயத்தமாகிவிட்டீர்கள் என்று. அப்போதுதான் நாம் ஆமீரை பெற முடியும். சுஜாமல் அவர்களே, தாங்கள் ஒரு பராக்கிரமசாலி. உங்களை ஜெயிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தங்களின் நிழலை தொடுவது கூட எங்களால் இயலாத காரியம். ஒரு வீரன் என்றால் எப்பேற்பட்ட வீரனையும் எதிர்த்து போராட வேண்டும். இங்கிருக்கும் அனைவரும் சுஜாமலாக வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். தங்கள் அளவுக்கு யுத்தம் செய்யும் திறமை பெற்றிருந்தாலும் ஆமீரை அடைய வேண்டும் என்ற தங்களது ஆவேசம் அந்த வீரனிடம் இருக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் கூறியது உண்மைதான். ஆமீர் என்னுடைய உரிமை. என்னுடைய இந்த எண்ணம் தான் என்னை வெற்றியடைய செய்யும். தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னவாயிற்று? முகலாயர்கள் குதிரையில் சென்றதை நான் பார்த்தேன். விசாரித்ததில் தெரிய வந்தது என்னவென்றால், முகலாயர்களின் சேனாதிபதி ஷெரீஃபுதீன் வேட்டையாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம். எந்த நேரத்திலும் நம் மீது தாக்குதல் நடத்தலாம். ஷெரீஃபுதீன்? ஆம் தலைவரே, முகலாய சேனைகளின் தலைவர்களில் முக்கியமான ஒருவர் ஷெரீஃபுதீன் ஆவார். இன்று வரை அவர் எந்த போரிலும் தோற்றதில்லை. ஷஹன்ஷா ஜலாலிற்கு இவர் வலது கரம் என்று அனைவரும் கூறுவார்கள். எத்தனை சேனைகள் இருந்தார்கள்? 12,000 பேர்கள் இருப்பார்கள். தேவி என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இரவையும் பகலையும் ஒன்றாக்கும் விதத்தில் ஏற்பாடுகளை செய்யுங்கள். ராஜபுத்திரர்கள் காணாத அளவிற்கு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் அளவிற்கு இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யுங்கள். இந்த கோட்டை ஒளி விளக்குகளால் ஒளிரட்டும். பொற்கொள்ளரிடம் கூறுங்கள், தங்க அணிகலன்களை இதற்கு முன் செய்திராத அளவிற்கு செய்ய சொல்லுங்கள். மகாமந்திரியிடம் கூறுங்கள், ராஜபுத்திரர்களுக்கும் அனைத்து அரசர்களுக்கும் அழைப்பு விடச் சொல்லுங்கள். யாரையும் மறந்துவிடக் கூடாது. மைனாவதி, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். இருக்கக்கூடாது அத்தை. ஒரு தாயின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய தருணமாகும். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். சில சமயங்களில் இந்த மாளிகை, இந்த கோட்டை எல்லாம் ஒரு பெண்ணின் இதயத்திற்கு ஒப்பிட வேண்டும் போல இருக்கிறது. இவைகளில் என்ன நடக்கும் என்று யாராலும் கூற முடியாது. தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. அந்த 2 மடல்களையும் எழுதியது நீதானே மைனாவதி? இதில் யாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களிடம் கொடுத்துவிடு. கவனமாக இரு. போ. நீ ஆசைப்படுவது போருக்கு முன்பாகவே ஜோதாவின் திருமணம் நடைபெற வேண்டும் என்று, அப்படித்தானே? அவ்வாறு ஏன் நினைக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. அதை தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை. இருப்பினும் எனக்கு சந்தோஷமாக உள்ளது. பொதுவாக மகாராணிகள் நகைகளை அணிந்து கொள்வார்கள், மகளுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள், கணவருக்கு உணவளிப்பார்கள், அவருக்கு சேவை செய்வார்கள். ஆனால் மைனாவதி, உன்னுடைய இந்த செய்கையை பார்த்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பெருமையாக இருக்கிறது.
ராணியின் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் உருவாகின்றது, முடிவடைகின்றது. ஒருபுறம் மைனாவதி தன் மகளின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்கிறார். ஆனால் மறுபுறமோ மகாமங்கா அதே சந்தோஷத்திற்காக தவறான வழியை நாடுகிறாள். உன்னால் சரியாக நடக்க கூட முடியவில்லை. நீ எப்படி இங்கு வேலை செய்ய போகிறாய்? ஆமாம், இவளால் எந்த உபயோகமும் இல்லை. இவளை வெளியே அனுப்பி விடுங்கள். அவரை ஏன் இவ்வாறு துன்புறுத்துகிறீர்கள்? தாங்கள் இதற்காக இங்கு வந்தீர்கள்? அனைவரும் கவனியுங்கள், மகாமங்கா இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதா. ஆதா. யார் இவர்? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இது முகலாயர்களின் சமையலறை என்பது கூட உனக்கு தெரியாதா? உன்னை போன்றவர்கள் வரக்கூடாது என்று உத்தரவிருக்கிறது. ஏன் இங்கு வந்தாய்? இடத்தை சுத்தம் செய்வதற்காக வந்தேன். என்னுடைய காளி மாதாவின் நகை இங்குதான் எங்கோ விழுந்து விட்டது. இல்லை, இல்லை. உன் கடவுளை கூப்பிடு. உன் கடவுளை இங்கு கூப்பிடு. அவர் வந்து உன்னை காப்பாற்றட்டும். இப்பொழுதே வந்து உனக்கு உதவி செய்ய சொல். என்ன ஆயிற்று? உன் தைரியம் எங்கே? உன் கடவுள் மீது இருக்கும் நம்பிக்கை கொதித்துக் கொண்டிருக்கும் இந்த பாத்திரத்தில் கலந்து விட்டதா? நீ காண்கின்ற இந்த கனவு அந்த குதாவையை மிஞ்சும் அளவிற்கு பெரியது. தாயே, தாயே வாழ்க! தாயே, தாயே, உங்களை அனைத்து இடங்களிலும் அலைந்து தேடி நான் ஓய்ந்து விட்டேன். தங்களிடம் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டியதிருக்கிறது. பேரம் கான் ஜஹீரை கைது செய்து விட்டான் என்பதுதானே? நீங்கள் இருக்கிறீர்களே, புதிதாக செய்தி சொல்லலாம் என்று வந்தால் தங்களுக்கு அனைத்து விஷயங்களும் முன்னதாகவே தெரிந்து விடுகிறது. ஆனால் நீ மட்டும் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள மாட்டாய் எங்கே எப்படி பேசுவது என்று. அது நான் என்ன கூற வந்தேன் என்றால், அந்த ஜகீர் வேற யாரும் அல்ல, மகா மந்திரியால் தன் கண்களை பறிகொடுத்தவன் தான் அந்த ஜகீர். ஆதலால் இந்த முறை எப்படியாவது முயற்சி பண்ணி விடுவித்தால் சக்கரவர்த்தியால் தங்கள் மீது அதிக பாசம் செலுத்துவார். இதை உன்னிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை. என்னை மன்னிக்கவும், நான் போய் தங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க முடியுமா? தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க போகிறது? நல்ல வேலை, பேசாமல் வாயை மூடிக்கொண்டு கிளம்புவதுதான் நல்லது. இந்த மருந்தை தடவிக் கொள்ளுங்கள், தங்களது வலி குறையும். இங்கு மாற்றம் ஏற்பட்டால்தான் எனக்கு வலி குறையும் அம்மா.
இவை அனைத்தையும் அந்த காளி மாதா பார்த்து கொண்டிருப்பாள் என்று நம்புகிறேன். அவளின் கருணையினால் அந்த நாள் நிச்சயமாக வரும். அன்று அனைத்து மதங்களும் ஒன்றாகும். அப்பொழுதுதான் அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். நீ எங்கு சென்றாய்? நான் உனக்காக வெகு நேரமாக காத்திருக்கிறேன். ஒரு சேன்ஷாவை நீ காக்க வைத்து விட்டாயே. நான் உன்னிடம் சிறிது பேச வேண்டும். தாங்கள் பேசப் போகும் விஷயம் ஆமேரை பற்றிதானே? ஹே குதா, அதே காலணிகள், அதுவும் எனது போர்வையின் மீது. முன்னோர்கள் சொன்னது சரியே, அரசன் மேளம் குரங்கு என்றுமே மாற மாட்டார்கள் என்று. சிறு வயதிலிருந்தே நீ என்னை அறிவாய். பிறப்போடு வந்த பழக்கங்கள் அவ்வளவு எளிதாக மாறாது. இந்த பழக்கம் எனக்கு பிடிக்காது என்று தங்களுக்கும் மிகவும் நன்றாகவே தெரியும். தலையை வைக்கும் இடத்தில் காலணிகளை எவ்வாறு வைப்பீர்கள்? அதனை கழட்டி விடுங்கள். அப்படி என்றால் நான் காத்திருந்ததை விட உனக்கு உன் போர்வைதான் மிகவும் பெரியது. இல்லை, தங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு விலை உயர்ந்ததாகும். நான் ஒன்று சொல்லவா? எனக்காக தாங்கள் காத்திருப்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தங்களுக்கு எவ்வாறு ஓய்வு இருக்காதோ அவ்வாறே எனக்கும் ஓய்வில்லை. தாங்கள் ஒரு சக்கரவர்த்தி, நானும் மகாராணி. ராஜ்யத்தில் எவ்வாறு தாங்கள் ஆட்சி செய்வீர்களோ அதே போல் இந்த அந்தப்புறத்திலும் தாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் மற்ற ராணிகளுடன் போரிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புறம் நானோ தங்கள் பிரதான அன்புக்குரிய மனைவி. என்னவாயிற்று? ஏன் சிரிக்கிறீர்கள்? உன்னை நீயே ஒரு முறை பார்த்துக்கொள். ஒரு காலத்தில் சிறியவளாக இருந்த நீ இப்பொழுது எப்படி வளர்ந்து விட்டாய்? தாங்கள் மிகவும் கெட்டவர். ஆனால் சக்கரவர்த்தி, தங்களை என்னால் ஒன்றும் கூற முடியாது. ஆனால் என்னால் கூற முடியுமே. என்ன? குறும்புக்காரி, 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 குறும்புக்காரி. தாங்கள் ஒருவர் மட்டுமே என் சிறுவயது பேரை வைத்து அழைக்கும் உரிமை கொண்டவர். இப்போதுதான் நீ எனது சிறுவயது தோழியை போல் பேசுகிறாய். எனது ருக்கையாவாக. போதும், நிறுத்துங்கள். தயவு செய்து அந்த காலணியை கீழே கழட்டி போடுங்கள். உனக்கு இன்னும் அந்த கவலைதானா? ஆமாம். சரி, இப்பொழுது இதற்கு என்ன சொல்வா? தாங்கள் இன்னும் சிறுபிள்ளையாவே இருக்கிறீர்கள். வேண்டாம் என்று சொல்லியும் அதையே செய்கிறீர்களே. முதலில் இந்த போர்வையை வீசி விடலாம். வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். யார் அங்கே? அங்கே இருப்பது யார்? உனக்கு ஏது இவ்வளவு தைரியம்? சக்கரவர்த்தியும் ராணியும் தனியாக இருக்கும் அறைக்கு வருவதற்கு? என்னவாயிற்று ருக்கையா? ஒன்றுமில்லை, யாராவது தாசியாக இருப்பாள்.